சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக. சங்க வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யாருன்னா தேவராயர் செகண்டு. விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எதுனா குதிரை. சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா இரண்டாம் விருப்பாக்சராயர். மதுரையை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா. பாமினி அரசில் சிறந்த மொழியாளராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ். கோடிட்டடங்கள் நிரப்புக. ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பெனுகொண்டா. விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வராகன் என்று பெயர். முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் பாரசீக வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார். விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களையும் கவுடா கவனித்தார். பொறுத்துக. விஜயநகரா வெற்றியின் நகரம். பிராதபருத்ரா ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ண தேவராயர். அஷ்டதிகஜம் அப்துல் ரசாக். பாரசீக சிற்பக்கலைஞர் தெனாலிராமன் கிருஷ்ணா. பாண்டுரங்க மகாமாத்தியம். நெக்ஸ்ட் கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. கூற்று இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. காரணம் விஜயநகர இராணுவம் பீரங்கி படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். தவறான இணையை கண்டறியவும். பட்டு சீனா. வாசனை பொருட்கள் அரேபியாங்கிற தவறான விடை. விலை மதிப்பற்ற கற்கள்னா பர்மா. மதுரா விஜயம்னா கங்காதேவி.